அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இறை வழிபாடு அப்படின்னு நிறைய மேற்கொள்ளணும், புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கணும், எந்தெந்த விதத்துல எது எது பண்ணா நம்மளுக்கு நல்ல உத்தமமான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பல விதமா யோசிக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நான் சில டிப்ஸ் தரேங்க. நம்ம கோயில்களுக்கு இந்த மாதிரி விஷயம் கொடுத்தா என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அதுல எது சாத்தியமோ நீங்க அது கொடுங்க, சரிங்களா? இறை வழிபாடு, அதாவது இறை வழிபாட மாதிரி ஒரு உத்தமமானது உலகத்துல எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, விதியை மதியால வெல்ல முடியாது, விதி வழி அனுபவிச்சே தீரணும் அப்படிம்பாங்க. அது உண்மை கிடையாதுங்க. விதியை மதியால் வெல்ல முடியும். அது இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு அதை பெருசாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். விதியை மதியால வெல்ல முடியாது, விதி வழி நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்றதுக்கு பரீட்சித் மகாராஜானோட கதை எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதை மாத்த முடியும் அப்படின்ற பல கதைகள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பதிவுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய கோயில் இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போகவும் மாட்டோம், அந்த கோயிலினோட கைங்கரியம் எதுவும் செய்யவும் மாட்டோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம கோடி ரூபாய் தான் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க. 10 ரூபாய் கூட நம்ம கைங்கரியம் செய்யலாம், நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி. அந்த ஒவ்வொரு கைங்கரியத்துக்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்றது இருக்குங்க. அது என்னென்ன பலன் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் நான் சொல்றேங்க. உங்களுக்கு அது எது முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். அந்த கோயில் அபிஷேகத்துக்கு ஒரு செப்பு சொம்பு இல்ல பித்தளை சொம்பு இல்ல ஒரு எவர் சில்வர் சொம்பு. பொதுவா நல்ல கொஞ்சம் பாரம்பரியமான கோயில் எல்லாம் எவர் சில்வர் சொம்புல யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பித்தளை சொம்பு இல்ல செப்பு சொம்பு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எவர் சில்வர் வாங்கி கொடுக்காதீங்க, இந்த பித்தளை செப்பு இந்த மாதிரி சொம்பு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சொம்பு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோயிலுக்கு, அது முருகர் கோயிலா இருந்தா அதுக்கு தனிப்பட்ட பலன், ஈசன் கோயிலா இருந்தா தனிப்பட்ட பலன், அம்பாள் கோயிலா இருந்தா தனிப்பட்ட பலன். ஆனா பொதுவான பலன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா குடும்ப சேமம், குடும்பம் நல்லா இருக்குங்க. சோ இந்த மாதிரி சின்ன சொம்பு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்க, அந்த கோயில்ல தண்ணியே இல்ல, தண்ணி சௌகரியம் இல்ல, தண்ணி அபிஷேகத்துக்கு எங்கேயோ கொண்டு போய் அவங்க தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்றாங்க. அந்த தண்ணிக்குன்னு பைப்பு எல்லாம் வச்சு நீங்க அந்த தண்ணி சௌகரியம் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பாங்க, பிள்ளைங்க ஓஹோன்னு வாழ்வாங்க. அதாவது எப்படி அந்த விக்கிரகங்கள் குளிருதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையும் குளிரும். நம்ம வீட்டுல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மனசு குளிர்றது இல்லை இல்லைங்களா? அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், உங்க மனசு குளிரும், உங்க வாழ்க்கை குளிரும். சோ இது தண்ணி பைப் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால ஏற்படுற பலன். இப்போ ஒரு முருகர் கோயில் இருக்கு, ஒரு ஈசன் கோயில் இருக்கு, ஒரு தாயார் கோயில் இருக்கு. அங்க நீங்க சூளம் வாங்கி கொடுக்குறீங்க, வேல் வாங்கி கொடுக்குறீங்க. அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி, நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா? சோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப அம்பாள் இருக்கா, அம்பாளுக்கு ஒரு ஆபரணம் வாங்கி கொடுக்குறீங்க. அம்பாள்னா அழகு தானே, அழகு அலங்காரம். ஒரு பெண் தேவதா எதுவா இருந்தாலும் அந்த பெண் தெய்வத்துக்கு நீங்க ஒரு ஆபரணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆபரணம் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு என்னங்க அதனால நல்லது நடக்கும்? உங்க வீட்டுல பொண்ணும் பொருளும் சேருங்க, சரிங்களா? நான் பொதுவா தாயார் அப்படின்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா, கொலுசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். தாயாருக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. அப்ப நீங்க கொலுசு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க சேமமா இருப்பாங்க. அவளுக்கு அந்த கொலுசு சத்தம் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. சோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க சேமமா இருப்பாங்க. எங்க வீட்டுல ஏதுங்க பொம்பளை பிள்ளை, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. உங்க ஆம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகும்ல, பேத்தின்னு ஒண்ணு பிறக்கும், ரொம்ப சேமமா இருக்குங்க, வாங்கி கொடுங்க, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி, நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, சரிங்களா? நம்ம தாயா இருக்காங்க, இப்ப மகாலட்சுமி கோயிலானா இருக்கட்டும், அம்பாள் கோயிலானா இருக்கட்டும், நம்ம குங்குமம் வாங்கி கொடுக்கணும். முக்கியமா அம்பாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு இந்த அடர்ந்த சிவப்பு இருக்க குங்குமம் வாங்கி கொடுங்க. குங்குமம் வாங்கி கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தீர்க்க சுமங்கலியா கடைசி வரைக்கும் இருப்பீங்க. சோ இது தாயாருக்கு நம்ம குங்குமம் வாங்கி கொடுக்கறதோட பலன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட காரியங்கள் தடைப்பட்டு பல காரியங்கள் நிக்கும் பாத்தீங்களா? சில விஷயம்னா இருக்குங்க, அதாவது நிறைய கிளைண்ட்ஸ் பேசும்போது தான் எனக்கு தெரியும், அதாவது அந்த விஷயம்லாம் பாருங்க, மனுஷங்களால சார்ட் அவுட் பண்ணவே முடியாது. பெருசா இருக்கும் பிரச்சனை, கடவுளால மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். அதை கிளைண்ட்ஸே சொல்லுவாங்க, மேடம் இதெல்லாம் மனுஷங்க தீர்க்கக்கூடியதே இல்லை மேடம், கடவுளா மனசு வச்சாதான் மேடம் எனக்கு முடியும். கடவுள் மனசு வைக்க மாட்டேங்கிறாரே, என்ன பண்றது, நான் எவ்வளவு கொடுமையில இருக்கேன், கடவுள் கண் இல்லையே அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கான காலம் வர வரைக்கும் காத்திருக்கணும். விதை போட்ட உடனே பழத்தை அறுத்துருவீங்களா? முடியாது இல்ல. விதை போட்டு அது முளைச்சி செடியாயி மரமாயி காய்ச்சி தானே பழுக்கணும்.
அப்ப நீங்க பல பல வருஷமா ஒரு தப்பு செஞ்சு அதனோட பிரதிபலனை அனுபவிக்கிறீங்க. அப்ப அதனோட நல்லது மட்டும் உடனே கடவுள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு இல்லைங்களா? சோ நான் சொல்லுவேன்மா, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நடக்கும், வெயிட் பண்ணுங்க. கடவுளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிம்ப. அந்த மாதிரி கடவுள் கண் இல்லாமலாம் போறது இல்ல. கடவுள் கண் இருக்கு. இந்த மாதிரி தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தாயாருக்கு ஒரு அடர்ந்த சிகப்பு குங்குமம் வாங்கி கொடுங்க. அவ்வளவு விசேஷமா இருக்கும். நிறைய பேருக்கு நான் அது சொல்லி நடந்திருக்குங்க. நீங்களும் செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி தீராத பிரச்சனைய முடியவே முடியாதுங்க. அது நான் ஜோஷியம் எல்லாம் பார்த்தா உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாங்க. இது வந்து பெண் சாபம் இருக்கு, ஆண் சாபம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதனோட ஒரு கிடுக்கு புடியில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஈசனுக்கு நெய் வாங்கி கொடுங்க. ஈசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து விளக்குக்கு ஊத்துறதை விட ஈசனோட அபிஷேகத்துக்கு அந்த நெய்யை பயன்படுத்த சொல்லுங்க. அந்த ஈசனோட அபிஷேகத்துக்கு இருக்க நம்ம கொடுக்குற நெய்க்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ ஜென்ம கர்மாக்களை எரேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நெய்யாபிஷேகத்துக்கு உண்டு. அதுக்காக நம்ம 1 லிட்டர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. 1 லிட்டர் நான் உங்களை வாங்கியே கொடுக்க சொல்லுங்க. 50 ml நெய் வாங்கி கொடுங்க. இவ்வளோண்டு நெய் அவன் மேல போட்டா கூட அவன் அதை கடைசி வரைக்கும் நினைப்பான். நீங்க எத்தனை பொறப்பு எடுக்கிறீங்களோ அத்தனை பொறப்புலையும் அந்த ஜென்மத்துல இவன் நம்மளுக்கு இவ்வளோண்டு நெய் போட்டா இவளுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல பொறப்பு கொடுக்கணும்னு ஈசன் நினைப்பான். ஓகேங்களா? மனுஷங்க மாதிரி கிடையாது தேவதாஸ். சோ நீங்க இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்கும்போது உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா வந்து குறையும், கர்மா வந்து அழிக்கப்படும் ஈசனுக்கு நெய் வாங்கி கொடுக்கறதுனால. ஓகேங்களா? நம்ம அபிஷேக பட்டியலே தனியா சொல்லலாம். பட் இதுல இந்த நெய்யை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப கோயிலுக்கு விளக்கு வாங்கி கொடுக்குறீங்க. விளக்கு வாங்கி கொடுக்கும் போது உங்களோட வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். விளக்குக்கு ஊத்துற எண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்க. எண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்க. அகைன் அந்த எண்ணெய் எள்ளெண்ணெயா இருக்கட்டும், ஆமணக்கு எண்ணெயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சுப விஷயம் உங்க வீட்டுல நடக்கும். அதாவது உங்க கல்யாணம் ஆகி உங்க பையனுக்கு குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தை பிறக்குங்க. கல்யாணமே ஆகாம இருக்கு, கல்யாணம்ன்றது கூடி வரும். அதாவது சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது திரி வாங்கி கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை மேம்படும். ஓகேங்களா? வாங்கி கொடுக்கறது பஞ்சை திரி தான் வாங்கி கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது வாழ்க்கை மேம்படும். தெய்வத்துங்களுக்கு கிரீடம் வாங்கி கொடுக்கும் போது உங்களோட அந்தஸ்தும் மரியாதையும் கௌரவமும் சொசைட்டில உயரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய விஷயம். கிரீடம் வாங்கி கொடுக்கறது. கோபுரம் கட்டுறதுக்கு நீங்க காசு கொடுக்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையில பல பில்டிங் கட்டுவீங்க. கோபுரத்துக்கு நம்ம காசு கொடுக்கறது. கலசத்துக்கு நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா உச்சிஷ்ட பலன். உலகத்துல எத்தனை நல்லது இருக்கோ அத்தனை நல்லதும் உங்களுக்கு நடக்கும். 100க்கு 100% நடக்கலனாலும் 100க்கு 50% கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? சோ இத்தனை விஷயம் இருக்கு நம்ம தேவதாஸ்க்கு வந்து வாங்கி கொடுக்கறது. ஒரு முருகர் கோயில் இருக்கு, ஒரு சஷ்டிக்கு நாங்க வந்து அபிஷேகத்துக்கு எல்லா பூஜை பொருளும் வாங்கி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மாதம் ஃபுல்லும் அந்த கோயில முருகரை சந்திச்சு, அதாவது முருகரை வந்து தரிசனம் பண்ணி முருகரோட வேண்டுதலை எந்த அளவுக்கு அனுகிரகம் கிடைக்குதோ அது அந்த ஒரு நாள்ல கிடைக்கும். புரியுதுங்களா? 48 நாள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த 48 நாள்ல ஒரு நாள் மண்டல அபிஷேகம், மண்டல பூஜை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பலன்ல 1 மடங்கு உங்களுக்கும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குங்க. இத்தனை விஷயம் இருக்கு. இப்ப இதே வந்து ஈசன் கோயில்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. இவங்க திரும்பி திரும்பி ஈசன் ஈசன் அப்படின்றாங்களேன்னு. எனக்கு வந்து ஈசனும் அம்பாலையும் பத்தின நிறைய விஷயம் நான் வந்து நிறைய பேருக்கு நிறைய அவங்களதான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து ஈசன் ஈசன்றேன். உங்களோட கடவுள் வந்து முருகரா இருந்தாலும் முருகருக்கும் இதுதான், விநாயகரா இருந்தாலும் விநாயகருக்கும் இதுதான், பெருமாளா இருந்தாலும் பெருமாளுக்கு இதுதான். சரிங்களா? என் வாயில அது அடிக்கடிக்கு வருது ஈசன் ஈசன் அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈசன் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஈசன் கோயில்ல இருக்க கிளை செடிங்களை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது அந்த புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 7 ஜென்மத்துக்கு அந்த புண்ணியம் தொடரும். ஒண்ணும் இல்ல, அந்த செவுத்துல அங்கங்க கிளை செடிகள் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கிளை செடிங்களை நீங்க புடுங்கி எடுத்துட்டீங்க, அந்த கோயிலை நீங்க பாதுகாக்கிறீங்க அப்படின்னாலே 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த கோயில சுத்தமா இப்ப ஃபுல்லா அழுக்கா இருக்கு, அந்த கோயில சுத்தமா கிளீன் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 1 ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஈசன் கோயில நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா 1 ஜென்மத்துக்கு நம்ம என்ன சிவன் கோயில டெய்லி போய் பார்த்து சிவனை நல்ல ஆத்மார்த்தமா வழிபடுறதுனோட புண்ணியம் கொடுக்கும். ஈசனுக்கு தேன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல புகழ் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நிறைய விஷயம் நம்மள வந்து நம்ம கோயிலுக்கு செய்யறதுனால வர்றது உண்டு. அதே மாதிரி இப்ப நீங்க நாகஸ்தலம், இப்ப ஈசனே வந்து நாகஸ்வரூபமா நாக திருமேனியா இருப்பார் பாத்தீங்களா? அதாவது நாகதோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டா சொல்லணும்னா இப்ப கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகேஸ்வரம் இருக்கு. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரட்டி காலத்திநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் காலத்தீஸ்வரர். இந்த காலத்தில இருக்க காலத்தீஸ்வரனும் கொரட்டியில இருக்க காலத்தீஸ்வரனும் ஒண்ணு. இவர் வந்து சுயம்பா எழும்பினவர். ஓகேங்களா? அங்க வந்து பரிகாரம் பண்ற மாதிரி கொரட்டியில இருக்க காலத்தி கோயிலையும் காலத்தீஸ்வரன் கோயிலையும் பரிகாரம் பண்ணலாம்.
சுயம்பு ஈசன், பெரிய ஈசன், ரொம்ப அழகா இருப்பான். அந்த மாதிரி நாகங்கள் வழிபட்ட ஸ்தலம் இல்ல நாகதோஷ நிவர்த்தி ஸ்தலமா இருந்தா பால் வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுக்கும் போது நாகங்களால ஏற்படுற தோஷம் வந்து நீங்கும். சோ இந்த மாதிரி நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பெண் சக்தி, நாரி சக்தி கோயில், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரே ஒரு பூவாவது வாங்கிட்டு போய் கொடுங்க. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க, பூவோடும் பொட்டோடவும் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க, ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க, எதுவுமே முடியலையா ஒரு பூ வாங்கிட்டு போங்க, ஒரு 2 வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் வாங்கிட்டு போங்க. தாம்பூலமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சக்சஸ். ஓகேங்களா? அம்பாலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அம்பாளுக்கு வந்து தாம்பூலம் ரொம்ப பிடிக்கும். இதை நான் பிளைனா சொல்றதை விட ஒரு சின்ன கதை சொல்லி சொல்றேங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் ஒரு 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 ரியல் ஸ்டோரியை உங்ககிட்ட நான் பகிரணும் மேடம் அப்படின்னாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு. அவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவங்க சொன்னாங்க, மேடம் நான் இந்த போன கேதாரேஸ்வரர் நோன்பு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த நோன்பும் போது மேடம் கேதாரேஸ்வரர் நோன்பு முடிச்சேன் மேடம். நான் அந்த அவங்களுக்கு வந்து ஈசனுக்கும் சேர்த்து நோன்பு நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஓகேங்களா? நோன்பு முடிச்சேன் மேடம். ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு 10 years பேக் நான் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இப்ப போன டைம் வந்து சொல்லும்போது 2 பேரையும் ஈசனையும் அம்பாலையும் சேர்த்து பண்ணுவாங்க. அப்ப அந்த ப்ரொசீஜரோட பண்ணுவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, மேடம் நான் நோம்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு கையை கழுவ எழுந்த மேடம். வெளியே வந்து ஒரு லேடி வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவு தொட்டுச்சு. என்ன அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ஒரு 30 வயசு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி மேடம். அது வந்து என்னன்னு கேட்டுச்சு அப்படின்னா, வாய் ஃபுல்லு வெத்தலைப்பாக்கு போட்டு அந்த உதடெல்லாம் அந்த வெத்தலைப்பாக்கு போட்டு செவந்து இருந்துச்சு மேடம். அந்த லேடி வந்து என்ன கேட்டுச்சு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா குடு அப்படின்னு கேட்டுச்சு. எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன். இப்பதான் நான் பூஜை முடிச்சுட்டு ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்க, கொண்டாந்து குடு அப்படின்னு கேட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு அதர்சமும், இது என்னடா இப்படி கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதர்சமும் ஒரு முறுக்கும் எடுத்து போய் கொடுத்தேன் மேடம். அது என்னச்சு, ஸ்வீட் இருந்தா குடு அப்படின்னு கேட்டுச்சு. இந்த ஒரு ஸ்வீட் தான் வச்சேன் அப்படின்னு. இல்ல வேற ஸ்வீட் வச்சிருக்க பாரு, எடுத்து வந்து குடு அப்படின்னு உரிமையா கேட்டுச்சு மேடம். நானும் ஒரு மில்க் ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்தேன் மேடம். ஒரு வெத்தலைப்பாக்கு கொண்டாந்து குடு அப்படின்னு கேட்டுச்சு. சரின்னு ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒவ்வொரு முறையும் இவங்க கதவுல தாப்பால் போட்டு வந்திருக்காங்க. பயம் இல்லைங்களா இந்த முறை புதுசா, அதாவது கலிகாலம், புதுசா யாரையும் நம்ப முடியாது. ஒவ்வொரு முறையும் தாப்பால் போட்டு இவங்க வரும்போது கடைசி வெத்தலைப்பாக்கு கொடுக்கும்போது அது என்ன திமிரு இருந்தா அது என்ன கேட்டுச்சு மேடம். என்ன வாவான்னு கூப்பிடுற, தாப்பால் போட்டு போறையே அப்படின்னு சொல்லிச்சு மேடம். வெத்தலைப்பாக்கு கொடுன்னு என் முன்னாடியே வெத்தலைப்பாக்கு போட்டுச்சு. நான் இப்படி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கதவு தாப்பால் போட்டேன் மேடம். வாவான்னு கூப்பிடுறேன், தாப்பால் போட்டு போறேன்னு போது எனக்கு கிளாஷ் ஆச்சு. திருப்பி திறந்து பார்த்தா யாருமே இல்லை மேடம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. மேடம் வந்தது சுயம் அம்பாலே மேடம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமா மேடம் அம்பாள் தான். நானும் தெரு கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டேன் மேடம், யாருமே காணோம். பக்கத்து வீடு எதிர் வீட்டுலாம் கேட்டேன். அந்த அம்மா வந்து கேட்டுச்சா, யாராவது வீட்டுக்கு வந்து ஸ்வீட் வேணும் கேட்டுச்சான்னா யாருமே சொல்லவே இல்லை மேடம். யாருமே எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னாங்க. சோ இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அம்மா எப்படி அவ வந்துட்டா அப்படின்றத அவ எப்படி இன்டிமேட் பண்ணிருக்கா, நம்ம மனுஷ புத்தி அதை புரிஞ்சிக்கவே முடியல. வாவான்னு கூப்பிடுற, தாப்பால் போட்டு போறியே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்பயும் உங்களுக்கு கிளாஷ் ஆகல. சோ இந்த மாதிரி தாயார் மட்டும் பாருங்க சுயம் வருவா. இது ஒரு உண்மை கதைங்க. உண்மையா வந்து என்னோட ஒரு கிளைண்ட் வந்து பகிர்ந்த ஸ்டோரி இது. அதாவது அவங்க என்ன கேட்டாங்க, இதை முடிச்சுட்டு அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன நீங்க அம்பால பாத்திருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல மேடம். அம்பாள் வந்து என்னை பார்த்து என்ன கேட்கிற அளவுக்கு நான் இன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, ஆவல மேடம் அப்படின்னு. ஐயோ மேடம், அப்ப என்ன அம்பாள் வந்து பார்த்தாலே என்ன அப்படின்னாங்க. ரொம்ப நல்லது மேடம், பூர்வ ஜென்ம புண்ணியம் இது, ரொம்ப சந்தோஷமா வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இல்ல மேடம், எனக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து கேதாரேஸ்வரர் நோன்பு இதெல்லாம் செய்றீங்களே. ஆமா, நம்ம எவ்வளவு நாளா செஞ்சாலுங்க யார வந்து பாக்கணும்னு அவ இல்ல முடிவு பண்ணணும். நம்ம போய் கூப்பிட முடியுமா, நீ எங்க வீட்டுக்கு வா. நான் வந்து கொடுத்த என் கிளையண்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வர மாட்டியா, நான் சண்டை போட முடியுமா அம்பாள் கிட்ட? சோ அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, இதுதான் வந்து மனுஷங்க புத்தி. அதாவது எல்லாரை விட நம்ம ஹை அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கணும். ஓகே, அது அவங்கவுங்களோட ஒரு சுபாவம். பட் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, அம்பாள் சுயம் வருவாங்க. எந்த கடவுள் நேர்ல வராங்களோ வரலையோ தெரியாதுங்க. ஈசனும் அம்பாலும் சுயம் வருவாங்க. நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு பல விதத்துல அவங்க சூட்சமா காமிச்சு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் உங்களோட பக்தி ரொம்ப உன்னதமா இருக்கும்போது சுயம் அவங்க வந்து நிப்பாங்க. சோ எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுனால எப்பேற்பட்ட பெரிய பெரிய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.